எல்லாருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறவுடைய கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நேற்று ஈவினிங் தான் கிடச்சிச்சு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் அதை அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நேம் பார்த்திங்கன்னா க்ரோ ஜாயின்ட்லின்னு வச்சுருக்கேன். எல்லோரும் சேர்ந்து க்ரோ ஆகிறதுக்காக சரி ஓகே க்ரோ ஜாயின்ட்லி க்ரோ டுகெதர் எல்லாம் பார்த்தோம். அதிலெல்லாம் கொஞ்சம் வெப்சைட் டொமைனுக்காக சூஸ் பண்ணி அப்புறம் இதில் எங்களுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் இது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். க்ரோ ஜாயின்ட்லி எம்எஸ்எம்இ உதயம் சர்டிஃபிகேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இது தமிழ்நாடு பேஸ்ட் சென்னை கம்பெனி தான். ஓகேங்களா? இது வந்து ப்ராடக்ட் பேஸ்ட். நம்ம கம்பெனியில் யார் ஜாயின் பண்ணாலும் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக பிளான் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா மற்ற கம்பெனி நிறைய நானும் பார்த்துட்டேன். எம்எல்எம் பைனரி கான்செப்ட் இது நிறையா பார்க்குறீங்க. உங்களுக்கு 3 மாதத்துக்கா 2 மாதத்துக்கு அப்புறம் அது கம்பெனி இருக்கா இல்லையானே தெரியல. ஓகேங்களா? இப்போ இண்டிகாட்லேருந்து பேமெண்ட் வர்றது கிடையாது. கரெக்டுங்களா? சாண்டா ஆட்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னும் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்ரா கொடுக்க முடியல. 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் சின்ன இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கம்பெனிக்கும் ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வரணும். ப்ளஸ் அந்த அமௌண்ட்டு மூலமாக எல்லாருக்குமே ப்ராஃபிட் வரணுன்றதுக்காக நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இது நான் ஆட்டோ ஃபில்லிங் மாதிரி எங்கே இதில் ஜாயின் பண்ணாலும் ஒருத்தருக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்க அதை எப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச உடனே பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிஃபோராகவே எல்லாம் கிடச்சிச்சின்னா ப்ரீ லான்ச்சிங் மாதிரி சில இது நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா சீனியாரிட்டி வைஸ் தான் நம்மளுக்கு போகும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுச்சு. லோகோவும் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் லோகோ வச்சுருக்கேன் க்ரோ ஜாயின்ட்லின்னு. ஓகேங்களா? கம்பெனிக்கு ஒரு தனி வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும். டெலிகிராம் சேனல் தனியாக ஒன்று வந்துடும். எல்லாமே ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம் ஒன்றா நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி கொரியர் அனுப்புறது, ஒரு நாளைக்கு என்ன டீட்டெயில்ஸ் யாராருக்கெல்லாம் கொரியர் போகுது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்பெனி பற்றின அப்டேட் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கம்பெனி நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இதை பற்றி தெரியணும், இன்னும் நிறையா உள்ளே வந்து பார்த்துட்டு நீங்கள் யாருமே நான் ஒர்க் பற்றி ஜாயின் பண்ண சொல்ல. ஏன்னா எனக்குன்னு சில கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்கு முன்னாடியே ஐடி போட சொல்லியிருக்காங்க நிறையா பேர். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுக்க போகிறேன். யாருக்குமே லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நான் நிறையா பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், 1 மந்த்துக்கு அப்புறம் சுத்தமாக வர மாட்டேங்குது. நிறையா பேர் இப்போ பார்த்திங்கன்னா 2000 போட்டு 2500 4000 போட்டு சாண்டாட்ஸில் ஒரு விட்ரா கூட எடுக்காமல் இருக்காங்க. அது ஜெட் மீடியான்னு ஒன்று வந்துச்சு. அப்படியே அதுவும் இந்த 2 வீக்ஸு 3 வீக்ஸ் கூட ரன் ஆகலைங்க. அதுவும் அப்படியே போயிடுச்சு. இது மாதிரி நிறையா இருக்குது. ஜெனரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 மாதம் ஓரளவுக்கு ரன் ஆகி அதுக்கப்புறம் கேப் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. எப்பவுமே எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வந்து லைஃப் லாங் நான் கொண்டு போகிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். 700 ருபீஸ் ஃபஸ்ட்டு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 1500 3000 அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. இல்லை 2000 அப்புறம் 3000 மாதிரி வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ப்ராடக்ட் ஹோல்சேலில் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே லெவல் இன்கம் வர்ற மாதிரியும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் நான் லான்ச் பண்ண முடியும். எனக்கும் ப்ராஃபிட் வேணும், வாங்கி ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும், லெவல் இன்கம் வர்றதும் ப்ராஃபிட் வேணும். 700 கொடுத்தா உங்களுக்கு ஒரு 10,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். அந்த 700 அப்படியே இது வந்து மினிமம் உங்களுக்கு 25,000 ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஐடி வந்து டிஆக்டிவ் ஆகும். நீங்கள் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது. ஓகேங்களா? அப்போவுமே உங்களுக்கு லாஸ் கிடையாது. பட் இன்னொருத்தர என்ட்ரு கொடுக்குறப்போ ஒரு ரெஃபரலுக்கு 100 ருபீஸ் 700 பிளானில் 2000 பிளான் வந்தால் 200 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன். லெவல் இன்கம் வந்து எல்லாத்துக்குமே டிஃபர் ஆகும். இதில் விட 2000 கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். ப்ரைவேட் ஜாப்ஸ் எத்தனையோ கம்பெனியில் இருக்கோம். மாடாக உழைப்போம்.
நம்மளுக்கு அடுத்த லெவல் போக முடியாது. ஓகே, ஒன்றுமே செய்யாமல் அப்படி இப்படி தடவிட்டு போவான். மேனேஜருக்கும் டிஎல்ஸுக்கும் சும்பரிச்சுட்டு போகிறவனுங்க அடுத்த லெவல் போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் போட்டு குத்து மேலே வர்றவங்க. அப்படி தான் எல்லா கம்பெனியும் நடக்குது. இட் இஸ் மேபி நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கூட சில கம்பெனிலலாம் நிறைய நடந்திருக்கு. நான் வந்து மேனேஜர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டுலாம் நான் அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் போட்டு வெளியே வந்திருக்கேன். நிறைய இருக்குது, நிறையா பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த இதெல்லாம் என்னென்னு தெரியும். சரி பார்த்தா சரி இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாவது பார்ட் டைமாக பண்ணலாம் யூடியூப்பில் போட்டுன்னு பார்த்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா யாருக்குமே கரெக்டான இது போக மாட்டேங்குது. ஓகேங்களா, சரி நான் இப்போ சின்னதாக ஆரம்பிச்சிருப்போம் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக ஜிஎஸ்டிலாம் நிறைய பேர் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கா அது இருக்கான்னு கேட்பீங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நம்மளுடைய டர்ன் ஓவர் 10 lakh மேலே வந்தால் தான் ஜிஎஸ்டிலாம் எலிஜிபிள். ஓகேங்களா, நம்ம இப்போ தான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோம். மேபி அது வந்துச்சுன்னா ஜிஎஸ்டியும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிருக்கேன். இன்னும் 2 நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா இது நம்ம கம்பெனி பேர்லேயே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் ட்ரான்சாக்ஷன் காட்ட போகிறோம். ஓகேங்களா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனியூனாக பண்ண போகிறேன். ஓகேங்களா, யார் என்ன சொன்னாலும் சரி வர்றவங்களுக்கு அது ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். யாருக்குமே லாஸ்ன்னு இருக்காது. நான் சாரீ ஷர்ட்டு ஜீன்ஸ் அது மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கொண்டு போக போகிறேன். எல்லாருமே இதில் என்னென்னா நீங்கள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ரம்ஜான் சொல்லி ஒரு துணி கடையை எங்கேயோ போய் எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட் கிடையாது. கடைக்காரனு கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்லாமல் அவன் வைக்க மாட்டான். ஷோருங்களா, இன்னொருத்தர போய் அந்த கடையில் போய் நான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு நீ போய் எடுனாலும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டும் இருக்காது. நம்மளுக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு கமிஷனுக்கு வரும், ப்ளஸ் அந்த லெவல் இன்கமும் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிற லெவல் இன்கமும் வரும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கனாலே மாதம் நம்மளுடைய டார்கெட்டு ஒரு 2 லட்சம் பேர் நமக்கு ஒரு ஜாயின் பண்ணிட்டாலாம் போதுங்க. மாதம் ஒருத்தருக்கு மினிமம் 30,000 40,000 வரைக்கும் நீங்கள் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை தான் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரப்போகிறீங்க. அதுக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிட போது. நம்ம ரெகுலராக ஹோல்சேல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பராக பில் வச்சுருக்க போகிறோம். எல்லாமே போக ப்ராப்பராக கொண்டு போவோம். லாங் டேர்ம் போகும்போது ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். ஓகேங்களா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேருந்தே இது பண்ண மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஃப்யூச்சர். எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் சொன்னது தான் ஃப்யூச்சர் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான்ன்றது. இதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். பட் அது உங்கள் கையிலையும் இருக்குது. நான் மட்டும் சேர்ந்து வாங்கன்னா சொல்ல முடியாது. யார் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உள்ளே வந்து பண்ணுறாங்களோ அவங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் நல்லா பண்ணலாம். 700 rupeesன்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு நெட்வொர்க் டீம் இருந்துச்சுன்னா அவங்க மாதம் 10,000 rupees ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட் எல்லாம் அதுலேயும் நான் போடுவேன். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அப்டேட் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்டேட் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக 100% ஷுவர்ட்டியாக நல்லபடியாக நான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். தை மாதத்துலேருந்து கொரியர் வந்து ஒருத்தருக்காக போகும். ப்ராடக்ட் இந்த வாரத்தில் எனக்கு சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து ப்ராடக்ட் வந்துடும். நான் பே பண்ணிட்டேன் ப்ராடக்ட்லாம். ஓகே, வந்ததுக்கப்புறம் என்ன நான் வந்திருக்குன்றதும் நான் வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சாட்டர்டே போய்ட்டு எனக்கு சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. நம்ம கம்பெனிக்காக அதையும் பார்க்கணும். கொஞ்சம் வெப்சைட்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க என்கிட்ட நேற்று ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. 4 லெவல் வரைக்கும் தான் வருது, 5th லெவல் வரலன்னாங்க. சரி 4 லெவலே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். திருப்பியும் அவங்களுக்கு ரீபர்த் கொடுத்து திருப்பியும் அந்த 4th லெவல் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கண்டினியூஸ் ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு 25,000 வர்ற மாதிரி ஒரு 700 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 அவங்க ப்ராஃபிட் அவங்க கையில் இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் டிடெக்ஷன் மட்டும் அட்மின் சார்ஜஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு நிறைய அட்மின் சார்ஜஸ் இதெல்லாம் சில விஷயம்லாம் இருக்குது. அதுவும் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். மேபி நான்
20 அந்த ரேஞ்சுக்கு மேலே போகாது அட்மின் சார்ஜஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பிடிக்க மாட்டேன். நான் அதை ஏன் பிடிக்கிறேன்னா, உங்களுக்கு ரீபேக்த்துக்கு உங்கள்கிட்ட நான் பைசா வாங்க மாட்டேன். 700 ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா 25,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு சர்க்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த அவங்க எத்தனை லெவல் வெப்சைட்டில் கொண்டு வராங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிடிஎஃப் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு யாரெல்லாம் நானாக தான் ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து பண்ண போகிறேன். ஏன்னா நான் நார்த் இண்டியன்ஸ்னால் என்னோட இஷ்டத்துக்கு ஒரு இது கொடுத்து இஷ்டத்துக்கு வாரம் வாரம் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணுறானுங்க, ஒரு மாதத்தில் தூக்கிட்டு போயிடறானுங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம ஜெனுவனாக பண்ணுவோம். நான் ஒன்றா யோசித்து பொறுமையாக வச்சு நம்ம கம்பெனிக்கும் லாஸ்க்கு இருக்கக்கூடாது, நம்ம நம்பி வரவங்களுக்கும் லாஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எல்லோரும் வாங்க, ஒன்றா இருக்கும், ஒன்றா க்ரோ ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.